இந்நிகழ்ச்சியை வழங்குபவர் MVR மருத்துவமனை மற்றும் கலை முதியோர் இல்லம். தீபம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். தீபம் தொலைக்காட்சியும் கவிதை வானில் கவிமன்றமும் இணைந்து நடத்தும் ஆகச்சிறந்த பெண்மணிகள் என்ற இந்த நிகழ்வு கடந்த 3 வருடங்களை தாண்டி இது 4வது வருடமாக மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகச்சிறந்த பெண்மணிகளை தேடி அவர்களை நேர்காணல் செய்து இந்த நிகழ்வில் நாங்கள் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறோம். இதற்கான அத்துணை ஒத்துழைப்பையும் வழங்கி கொண்டிருக்கும் தீபம் தொலைக்காட்சி இயக்குனர் அவர்களுக்கும் இங்கே பணிபுரியும் சக பணியாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியினையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய இந்த ஆகச்சிறந்த பெண்மணி என்ற இந்த நிகழ்வில் இங்கே திருமதி ரேவதி பர்குணன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். இவர்கள் சோசியல் வெல்ஃபேர் என்ற ஒரு அரசின் திட்டத்தில் ஒரு 6 வருடங்கள் சேர்பர்சனாக அங்கே பணியாற்றி கொண்டிருந்தார்கள். மிக சிறந்த ஒரு ஆளுமை உள்ள ஒரு பெண்மணி. அவர்களை நான் அப்போதே சந்தித்திருக்கிறேன். நிறைய நேரங்கள் நாங்கள் நிறைய நிகழ்வுகளில் ஒன்றா சேர்ந்து கலந்துட்டு இருந்திருக்கோம். இப்போ கூடுதல் பொறுப்பாக ஆளும் கட்சியில் மகளிர் அணி தலைவியாக நியமிக்கப்பட்டுள்ளார்கள். வணக்கம்மா. வணக்கம் மேடம், உங்களை சந்தித்தது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா பெண்கள் அப்படின்னு சொல்லும்போது அரசியல் அப்படின்னு சொன்னாக்கா ரெண்டுமே எதிர் துருவமாகத்தான் இன்றைய வரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. எத்தனை சிறப்பாக அவர்கள் பணியாற்றினாலும் கூட அரசியல் அப்படின்னு வரும்போது அங்கு ஒரு கேள்விக்குறி இருக்கு. அதுக்கு வெற்றிடம். ஆமா, அதுக்கு என்ன காரணம்னு சொல்லுங்க மேம். இல்லை, அரசியல் சூழ்நிலை மகளிருக்கு உகந்ததா நிறைய மாநிலங்கள்ல இருக்கு. நம்ம மாநிலத்துல இன்னும் மாறலை அப்படின்னு தான் எடுத்துக்கணும். இல்லை, அங்கே என்ன இடையூறுகள் வருகின்றன, ஏன் இவங்களால அந்த இடத்த தக்க வச்சுக்க முடியல, அல்லது அது ஒரு இடத்துக்கு தான் வராங்க, அதை தாண்டி அவங்களால ஏன் மேலே போக முடியல அப்படிங்கும்போது நிறைய பிரச்சனைகளை அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. அப்படி ஃபேஸ் பண்ணும்போது அவங்க உண்மையிலே சேவை பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் வராங்க. பட் அவங்கள ஃபேஸ் பண்ணுற அந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக அரசியலில் இருக்கும்போது ஃபேமிலியிலையும் மெயின்டைன் பண்ண முடியாது. கண்டிப்பாக நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியும். நீங்கள் பொது வாழ்க்கையில் இருக்கீங்க அப்படின்னும் போது குடும்பத்தில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் எழும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால அதையும் இப்போ சரிசமமாக குடும்ப வாழ்க்கையும் கரெக்டாக போகணும், அரசியல் வாழ்க்கையும் சரியாக கொண்டு போகணும் அப்படின்னும் போது நிறைய பேர் அரசியலை நம்ம இது எந்த லெவலில் நிறுத்திக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான், அதனால தான் மேலே ஏறி அவங்களால விட்டுடுறாங்க. சரியாக சொன்னீங்க. என்னன்னா பெண்கள் அப்படின்னு சொல்லும்போது வீட்டை விட்டு வெளியில் வர்ற பெண்களுக்கு எதிராக கிளம்பும் அந்த விமர்சனங்கள் அதுலேயும் முதல்ல உடஞ்சிருவாங்க. அதை தாண்டி இன்னும் கொஞ்சம் சேவை செய்யணும் அல்லது வெளி உலகத்துக்கு வரணும், அரசியலில் வரணும் அப்படிங்கும்போது அவங்க மேற்கொள்கின்ற பல பிரச்சனைகள் அவங்கள திரும்பி பின்னோக்கி இழுத்துடுது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. இது எல்லா இடத்துலையுமே இருக்கு மேம். எந்த பொசிஷன் அரசியல்ல கூட கொஞ்சம் இருக்கும். பொது நலத்துல இருக்கிறவங்க, பொது சேவையில இருக்கிறவங்க, ஈவன் தமிழாக்காக நீங்கெல்லாம் எவ்வளோ இருக்காங்க. ஒரு பெரிய குரூப் ஆஃப் லேடிஸ் இருக்காங்க. கண்டிப்பா அவங்க எல்லாருமே இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. ஆமா, இது இல்லாம முடியவே முடியாது. இன்னும் 100 வருஷம் ஆனாலும் பெண்களுக்கு இதுதான் நிலைமை. அதையெல்லாம் தாண்டி தான் இன்றைக்கு நாங்கள் ஆகச்சிறந்த பெண்மணின்னு ஆரம்பிக்கும் போது தேடணுமோ அப்படின்னு தான் நினச்சோம். முதல் வருடம் ஒரு 21 பேர் கொஞ்சம் என்னுடைய தோழிகள் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வட்டத்துக்குள்ளே நான் தேடினேன். அதுக்கு அடுத்த வருடங்கள்லாம் அவ்வளவு பேர் வந்தாங்க. அதாவது வெளிச்சத்துக்கு வராமையே நிறைய மகளிர் பண்ணிட்டு இருக்காங்க. கிராமப்புறத்துலேயும் சரி, நகர்ப்புறங்களையும் சரி, அவங்க பேர் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அவங்களோட சேவையை நம்ம கண்டிப்பாக குறைச்சி மதிப்பிடவே முடியாது. அந்த அளவுக்கு அவங்க இருக்கிற சமூகத்துக்கு
அவங்களால முடிஞ்ச சேவைகளை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரி மகளிரை பார்த்து நீங்கள் இந்த ப்ரோக்ராமில் பேட்டி எடுத்து அவங்க பண்ணுற சர்வீஸையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வரீங்கன்னும் போது எங்களுக்கும் மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது. உங்களோட சேவை மேலும் தொடரணும்னு நன்றி மேம், கேட்டுக்கிறோம். நன்றி. அதுவும் இன்றைய பெண்கள் வந்து மேம் அவங்க வந்து வீட்டு குடும்பம் முழுவதும் அவர்களுடைய பொறுப்பில் தான் வந்துடுது. வீட்டை விட்டு வெளியில் போய் வேலைக்கு போகிறாங்க. அதோட வந்து பிள்ளைகளுடைய முழு பொறுப்பும் அவங்க கிட்ட தான் இருக்கு. கல்வியிலேருந்து எல்லாம் ஆமா. அதோட அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க தொழில் துறையிலும் இன்னைக்கு வந்து மிக பரவலாக ஈடுபட்டிருக்காங்க மேம். அந்த ஏன்னா தொழில் சார்ந்த சில கண்காட்சிலாம் வைக்கும்போது போய் பார்த்தாக்கா பிரமிப்பா இருக்கு. அவங்கள பார்த்தா ரொம்ப சாதாரணமா இருக்காங்க. பத்தியில பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் சமா சம்பாதிச்சிட்டு இருக்கிறாங்க. பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி வந்து ஒரு நல்ல ஒரு உணர்வோட இதை கற்றுக்கணும், அதை கற்றுக்கணும், இதை செய்யணும், குடும்பத்தை மேலே கொண்டு வரணும். கொண்டு வரணும். அதே மாதிரி அவங்க சார்ந்த பெண்களுக்கும் அவங்களால வேலை வாய்ப்புல இருந்து கண்டிப்பா, ஒரு கண்டிப்பா. வருமானம் எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க. ம், ம், ம். இன்னும் வந்து உங்க ப்ரோக்ராம் வழியா அந்த மாதிரி நிறைய மகளிர் வந்து வெளிச்சத்துக்கு வரணும்னு சொல்லி நிச்சயமா மேம், கேட்டுக்கிறோம். நிச்சயமா. நாங்கள் அதை தேடி தேடி கண்டுபிடிச்சு தான் கொண்டு வரோம். அது உங்களை தொழில் மாதிரியான முனைவோர்களா பண்ணுங்க. மேம் உங்களை மாதிரியான பெண்கள் நீங்கள் தான் எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறவங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு சோசியல் வெல்ஃபேரில் ஒரு சேர்பர்சனாக இருக்கும்போது உங்ககிட்ட வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பரந்த ஒரு பார்வை இருந்துச்சு. அந்த பார்வையில் நீங்கள் சாதித்த விஷயங்கள் நிறைய. ஸோ அதில் வந்து கொஞ்சம் நீங்கள் நேயர்களுக்காக கொஞ்சம் சொல்லுங்கள் மேம். கண்டிப்பா. நான் வந்து ஒரு கிராமப்புறத்துல இருந்து வந்தவங்க. எங்க நேட்டிவ் வந்து கீழூர். ம். ஆஹ் கீழே எவ்வளோ பெருமை பெற்ற. பாண்டிச்சேரிக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த ஆமாம், அந்த எல்லாரும் சேர்ந்து கையெழுத்து போட்ட கையெழுத்து ஒரு போட்ட இடம். இடம் வந்து நினைவிடம் நினைவிடம். கீழூர். அங்கேருந்து தான் வந்திருக்கேன். நான் வந்ததும் நம்ம அரசியல்னு வந்ததும் நம்ம தலைவர்கிட்ட தான் ம- முதல்வர்கிட்ட அவர் கூடவே என்னோட அரசியல் பயணம் கிட்டத்தட்ட 23 வருஷமா தொடர்ந்துக்கிட்டே இருக்கு. கிராமப்புறத்துல இருந்து வந்தாலும் என்னால் முடியும், அவங்களால செய்ய முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோட எனக்கு வந்து அவர் புதுசாக கட்சி ஆரம்பிக்கும் போது மாநில துணைத் தலைவர் பதவி கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி அவங்க 2 மாசத்துல கட்சி ஆரம்பிச்சு ஜெயிச்சு சிஎம் ஆனதும் ஃபர்ஸ்ட் முதல்ல ஒரு சேர்மன்னு கொடுத்தது எனக்கு தான். உண்மையிலேயே அது வந்து பெருமையான விஷயம். அதுக்காக ஐயா அவர்களுக்கு வந்து நன்றியை தெரிவிச்சுக்கணும். அந்த டைமில் இது மாதிரி சோசியல் வெல்ஃபேர்லாம் பெண் இயக்குனர்கள், பெண் சேர்பர்சன்லாம் இருந்தது இல்லை. ஸோ அப்போ வந்து நீங்கள் முதல்ல வந்தீங்களோ? இல்ல இருந்திருக்காங்க மேடம். ஆனா அவங்களோட சேவை வெளியில ரொம்ப வரல. தெரியாம இருந்திருக்காங்க. ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம் மேம். என்னன்னா இன்றைக்கு வந்து பெண்களுக்கு அந்த யூடியூப் வந்துடுச்சு, கையில் செல்ஃபோன் வந்துடுச்சு, என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் தேடி அதுலேருந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. ஆனால் அப்போது வந்து எதுவுமே தெரியாது. எந்த ஸ்கீமிங் இருக்குது, என்ன செய்வாங்க, அல்லது நம்ம போய் யாரை போய் அணுகணும் அப்படிங்கிற விஷயமே யாருக்குமே தெரியாது. தேடி தேடி பார்க்கக்கூடிய அறிவும் அவங்களுக்கு இருக்காது. இந்த அளவுக்கான அந்த வளர்ச்சி இல்லை. அதனால நீங்க வந்து எதை தேடினாலும் இன்னைக்கு கையில வந்து உடனே கிடைச்சிருது. ஈவன் டிவில ஆகட்டும், போன்ல ஆகட்டும், என்ன விஷயம் தேடினாலும் அந்த விஷயம் வந்து அடுத்த செகண்ட் கிடைக்குது. ஆனா அன்னைக்கு வந்து அந்த சூழ்நிலை இல்லை அப்படின்றதால அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து நாங்க பண்ணி கொடுத்துட்டோம். நீங்கள் ஒவ்வொரு கிராமமும் அல்லது வந்து ஒவ்வொரு பள்ளிக்கூடமும் போயிட்டு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கும்போது அங்கிருந்து அவங்களுக்கு செய்திகள் கிடைக்கும். எப்படியும் குழந்தை போயிட்டா அம்மா கிட்ட சொல்லும், வந்து அம்மா என்னன்னு கேட்பாங்க. திருப்பி அந்த பள்ளிக்கூடத்தில் வந்து அவங்க விசாரிப்பாங்க, யாரோ சொன்னாங்களாமே என்னது அப்படின்னு சொல்லி. இப்படி நிறைய விஷயங்கள் அவங்கள போய் சேர்றதுக்கு நீங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு 6 வருட காலங்களில் இத்தனை நிகழ்வுகள் நடத்தியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு வந்து சாதாரண உழைப்பு நிறைய உழைப்பு தேவைப்பட்டிருக்கும் இல்லைங்களா? ஸோ வந்து அதற்கான ஒரு முயற்சியில் உங்களுக்கு உறுதுணையாக இருந்ததெல்லாம் யாரும்மா? கண்டிப்பாக குடும்பம் அது ஒரு பெரிய சப்போர்ட்டுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்களோட சப்போர்ட் இல்லாமல் ஏன்னா காலையில் கிளம்பி வந்தோம்னா எப்போ வீட்டுக்கு போகிறோம் அப்படிங்கிறதே தெரியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம வந்து என்னோட குடும்பத்தார் வந்து
எல்லாருமே வந்து மிக்க உறுதுணையா இருந்தாங்க. ம். பெரிய விஷயம் அது. கண்டிப்பா, கண்டிப்பா. அதே மாதிரி எங்க கொலீக்ஸ் ம். அவங்களும் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா சிஎம் சார் அப்போ ஆ, என்ன என்ன பர்மிஷன் வேணும்னாலும் பண்ணி கொடுத்துருவோம். அது ஒரு அது பெரிய ஒரு பெரிய சப்போர்ட், பெரிய விஷயம் இல்லையா? விஷயம். ஆமா. அனுமதி கிடைக்கிறது ஆமா. அப்படிங்கிறது வந்து, அந்த கோப்புகள் நகர்றது. நகர்றது அப்படிங்கிறது பெரிய விஷயமா இருந்தது. ஆமா. அது வந்து எந்த தேக்கமும் இல்லாம 2 சைடும் சமன் பண்ணி நாங்க ம். வந்து அத எல்லா ப்ரோகிராமும் பண்ணிட்டு இருந்தோம். இல்ல அப்படி போனா தான் மேம் முடியும். எதையுமே எதிர்த்துக்காம, பெண்கள் எப்ப எல்லா வீச்சிலும் இலகுவாக அதை நகர்த்தி கொண்டு போறோமோ, அப்பதான் அது சுதந்திரத்தோட வந்து சாதிக்க முடியும். நம்ம வந்து நான் நான் பெரிய ஆளு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம வந்து எதிர்ப்பெல்லாம் காட்டினோம்னாக்கா, அதுக்கு மேல எதிர்ப்பு வந்து கண்டிப்பா. நம்மளை எந்த வேலையும் செய்ய விடாது. மேம் இப்போ நீங்க உங்களுக்கான ஒரு இடத்தை அ முதல்வர் தான் குடுத்தாரு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அவரோட உங்களுக்கான ஒரு நெகிழ்ச்சியான சம்பவம் அல்லது வந்து இன்னைக்கு நினைச்சாலும் என்னால அத மறக்க முடியாது அப்படின்னு ஒரு நிகழ்வு இருக்கும் இல்லைங்களா? அத சொல்லுங்க. கண்டிப்பாங்க. ஃபர்ஸ்ட்டு சேர்மன் ஆயிட்டு விமன்ஸ் டே ப்ரோகிராம் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ம். அப்ப வந்து டிபார்ட்மெண்ட் சார்பில தான் விமன் அண்ட் சைல்டு டிபார்ட்மெண்ட்ல ப்ரோகிராம் பீச்ல கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஸ்டேஜ்ல பேசும்போது சிஎம் சார் வந்து அந்த சொன்ன வார்த்தைகள வந்து என்னால இன்னை வரைக்கும் மறக்கவே முடியாது. நான் வந்து ஒரு சேர்மன் வந்து சோஷியல் வெல்ஃபேர் போர்டுக்கு போட்டிருக்கேன். அவங்க இதுவரைக்கும் வந்து அரசியல் பின்புலம் இருந்தவங்க மட்டுமே வந்து அந்த பதவிய அலங்கரிச்சுட்டு இருந்தாங்க. ஒரு எம்எல்ஏவா இருந்தவங்க, மந்திரியா இருந்தவங்க. அந்த ஒரு ஈவன் ஐஏஎஸ் ஆஃபீஸர் கூட அந்த சேர்மனா இருந்திருக்காங்க. அப்படி இருந்த போஸ்டிங்ல ஒரு கிராமப்புறத்துல இருந்து வந்து இவங்கள வந்து போஸ்டிங் நான் வந்து குடுத்துருக்கேன். இவங்க வந்து பாண்டிச்சேரி பூரா சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அவங்களால முடிஞ்ச சர்வீஸ செய்யணும் அப்படின்னு சொன்னார் பாருங்க. அந்த வார்த்தையே இன்னை வரைக்கும் என்னால அவ்வளோ பெரிய ஸ்டேஜ்ல ஃபர்ஸ்ட் ப்ரோகிராம் அது எனக்கு. ம். சேர்மன் ஆயிட்டு முதல் ஓகே. ப்ரோகிராம் அட்டெண்ட் பண்றேன். ம். அந்த மேடையில அவரோட கையால அந்த வாழ்த்த நான் வாங்கினேன். அந்த ம். நிகழ்வ வந்து என்னால மறக்கவே முடியாது. கண்டிப்பா மேம். எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு நிகழ்வுல நம்மள பத்தி ஒருத்தவங்க பேசுறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, அது வந்து சாதாரண விஷயம் இல்லை. நீங்க சொன்ன மாதிரி அப்பல்லாம் கிராமத்துலேருந்து வந்தோம் அப்படின்னு சொன்னா, அது தூய்மையான கிராமமா இருக்கும். கொஞ்சம் கூட ஒரு முன்னேற்றம் இல்லாத ஒரு ஒரு இடமா. பயம், தயக்கம், ஆ அரசியல் ஆமா. பின்புலம் எதுவுமே எங்களுக்குன்னு இல்ல. அப்புறம் நம்மளோட எப்படி திடீர்னு அரசியலுக்கு வந்தீங்க? சொந்த அப்ப எலெக்ஷன்ஸ் நடந்ததுல்ல. ம். வார்டு எலெக்ஷன்ஸ் நடந்ததுல்ல. ஓ! அதுல கண்டக்ட் பண்ணி ஆஹஹ. அதுல வந்து துணைத் தலைவரா சிவராமன் கிராம பஞ்சாயத்துல இருந்தேன். ம். அப்படியே அங்க அந்த சேவை தொடர்ந்து அப்படியே இன்னைக்கு மாநில அளவு வரைக்கும் வந்திருக்கோம். நிச்சயமா மேம். உங்களுடைய சேவையில இன்னும் பெண்களுக்கான பல விஷயங்கள் இருக்கு மேம். இன்றைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு நெருடலான விஷயங்கள் தான் நடந்துக்கிட்டே இருக்கு. பள்ளிக்கூடத்துக்கு போனாக்கா அங்க பிரச்சனை, அலுவலகத்துக்கு போனா அங்க பிரச்சனை, இது மாரி தொழில் சார்ந்த விஷயங்கள்ல எந்த இடத்துலயுமே அவர்களுக்கான ஒரு பிரச்சனை அப்படியே பூதாகரமாக நின்று கொண்டு தான் இருக்கிறது. இத தடுக்கிறதுக்கோ அல்லது வந்து நம்ம ஒவ்வொரு தடவையும் பேசுறோம், இதுக்கு கடுமையான தண்டனை வேணும் அப்படின்னு சொல்லி. ஆனா இன்றைய வரைக்கும் அது சாத்தியமே இல்லாம தான் இருந்துகிட்டு இருக்கு. இதற்கான ஒரு ஒரு முதல் கட்ட ஒரு தொடக்கமாக நீங்க எதையாவது செய்யணும்னு நினைக்கிறேன். என்ன செய்யலாம்னு உங்களுக்கு தோணுது மேம்? கண்டிப்பாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து இது பெற்றோர்கள் கிட்ட இருந்து ஆரம்பிக்கணுங்க. ஏன்னா பிள்ளைங்கள இன்னைக்கு ஆண் பிள்ளையாகட்டும், பெண் பிள்ளையாகட்டும், ஆ அவங்க கத்துக்கிற நெறைய விஷயங்கள் வந்து பெற்றோர்கள் கிட்ட இருந்து தான் கத்துக்கிறாங்க. அப்படின்னும்போது அவங்க கிட்ட சின்ன குழந்தைங்களிலே வந்து ஃபோன குடுத்து, அவங்க என்ன பார்க்குறாங்கன்றதே பெற்றோர்களுக்கு தெரியாம போயிடுது. ஏன்னா இன்னைக்கு சமூக வலைதளமும் வந்து நம்மள எப்படி ஒரு தப்பான வழிக்கு கொண்டு போகணும். கண்டிப்பா. அப்படியே தீவிரமான முயற்சி ஆமா. அது. விரல் நுனியில கிடைச்சிடுது மேடம். நம்மளுக்கு வந்து நம்ம 50 வயசுல தெரிஞ்சுக்காத ஒரு விஷயத்துல 5 வயசுல இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து தெரியப்படுத்துது. சமூக வலைதளம். அப்படின்னும்போது அவங்க வழி தவறி போறதுக்கும்,
ஆண் மக்களாகட்டும், பெண் பிள்ளைங்களாகட்டும் வழி தவறி போறதுக்கு நிறைய விஷயங்கள வந்து பெற்றோர்களே ஏற்படுத்தி குடுத்துர்றாங்க. அதனால பெற்றோர்கள் என்ன பண்ணணும், இப்ப குழந்தைங்கள வளர்க்குறோம்னா, அவங்க என்ன பார்க்கணும், என்ன பார்க்கக்கூடாது, ஸ்கூல் போனாங்கன்னா வந்து உட்கார வச்சு, எவ்வளோ நம்ம வந்து பக்கத்து வீட்ல உட்கார்றோம், கதை பேசுறோம். அந்த மாதிரி நேரத்த வந்து குழந்தைங்க கிட்ட உட்காந்து ஸ்கூல்ல என்ன நடந்தது? எல்லா டீச்சரும் எப்படி இருக்காங்க? உங்ககிட்ட எப்படி பிஹேவ் பண்றாங்க? பெண் பிள்ளைங்கன்னா எப்படி நடந்துக்கணும்? அதெல்லாம் க த இல்ல அப்படி போகக்கூடாது, வெளில சொல்லக்கூடாது அப்படிங்கிறது வந்து குழந்தைங்களுக்கு சொல்லக்கூடாது. என்ன விஷயம் நடந்தாலும், அம்மா, அப்பா நாங்க வந்து உனக்கு சப்போர்ட்டா இருக்கோம் பேரண்டிங். அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கைய ஆமா, பிள்ளைங்களுக்கு கண்டிப்பா. ஏற்படுத்தி குடுக்கணும். நீ ஏன் பார்த்த? ஆ, அதனால தானே அவன் பார்த்தது ஆ, உனக்கு தெரிஞ்சுது அப்படின்னு தான் எங்க வீட்ல ம். எல்லாம் என்ன கேட்பாங்க. அப்பல்லாம் ஆமா ஆமா, கண்டிப்பா. நம்ம போனோம். நீ ஏன் பேசுற? இந்த ஒரு தெருவுல போகணும், அதே தெருவுல ம். திரும்பி வரணும். ஏன் அந்த தெருவ விட்டு நம்ம வேற தெருவுல போயிட்டோம்னா, நம்ம வரதுக்கு முன்னாடி அந்த செய்தி வீட்டுக்கு வீட்டுக்கு வந்துரும். வந்து எப்படி நீ அந்த தெருவுல போன? இல்ல அந்த தெருவுல பசங்கலாம் என்ட்ட கிண்டல் பண்ணாங்க. அவனுங்க கிண்டல் பண்ணானுங்கன்னு உனக்கு எப்படி தெரியும்? அப்படின்னு கேட்பாங்க. ஆமா. அதுக்கு பயந்துகிட்டே நம்ம வந்து நெறைய விஷயங்கள வெளியில மறைக்க வேண்டியதாயிடுது. ஆமா. அந்த மாதிரியான இப்போ வந்து அப்படி இல்ல மேம். இப்ப வந்து அப்பா, அம்மா, பிள்ளைங்கலாம் அவ்வளவு ஒத்துமையா இருக்கிறாங்க. அவ்வளவு அன்பா இருக்கிறாங்க. அப்போ இந்த விஷயத்த மட்டும் ஒரு 5 வயசு குழந்தை கூட வந்து அம்மா, அப்பா கிட்ட சொல்ல பயப்படுதுன்னா, அதுக்கு என்ன காரணம்னே ஒண்ணும் புரிய மாட்டேங்குதும்மா. இது இது வந்து நமக்கு நம்மள மீறி ஒரு விஷயம் நடக்குது. அத போய் அம்மா கிட்ட சொல்லணும்னு தானே எல்லா குழந்தையும் ஆமா, நினைக்கும். கண்டிப்பா. ஒரு ஆனா சின்ன அது விஷயம் ஏம்மா நடந்தா கூட ஒரு ஃப்ரெண்ட் அடிச்சாங்க, ஒரு ஆ. கிள்ளிட்டாங்கன்னா கூட குழந்தைங்க இதெல்லாம் போய் சொல்லுங்க. ஆனா சொல்லுவாங்க. இத மட்டும் சொல்ல மாட்டேங்குதுங்க. அதுக்கு என்ன காரணம்னு எனக்கு அந்த சைக்காலஜி மட்டும் புரிஞ்சுக்கவே புரிஞ்சுக்க முடியல. தான் முடியல. அதுவும் ஒரு மிரட்டலும் ஒண்ணு இருக்குது. குடுத்துடுறாங்க. சொல்லக்கூடாது. ஆமா, சொன்னீன்னா உங்க சொல்லக்கூடாது. அம்மாவ கொன்னுடுவேன், அப்பாவ கொன்னுடுவேங்க. இந்த பிள்ளைங்களுக்கு அவ்ளோ ஒரு பயம். பயம். அது எப்படி வருது அப்படிங்கிறதும் தெரியல. ஆனா இதுக்கான ஒரு முயற்சி நம்ம வந்து பெரிய ஒரு ஒரு அமைப்பா ஆரம்பிச்சு செய்யணும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய பெரிய எண்ணம் மேம். என்னன்னா ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துக்கும் நம்ம வந்து சடனா நுழையணும். நுழைஞ்சு அங்க வந்து எல்லா விஷயங்களையும் பார்க்கணும். சும்மா அந்த குட் டச், பேட் டச் அப்படின்னு சொல்லிக் குடுக்கறது வந்து அந்த பிள்ளைங்களுக்கு தெரியாது, தெரிய வச்சுடுற மாரி ஆயிடுது. கண்டிப்பா. அதனால அது 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 தேவையே இல்லைன்னு நினைக்கிறேன். அதை தாண்டி சில விஷயங்கள் இருக்கு. அதையெல்லாம் நம்ம அ நீங்க வந்து ஒரு பெரிய முயற்சி எடுக்கணும் மேம். ஏன்னா ஒரு கண்டிப்பா. பெரிய இடத்துல இருக்கீங்க நீங்க. என்ஆர் காங்கிரஸோடைய மகளிர் அணி தலைவி அப்படிங்கிறது வந்து சாதாரண பொறுப்பு இல்ல. ம். வந்து கண்டிப்பா. பிரமிப்பா இருக்கு. அதுல அந்த இடத்துல நீங்க நீங்க சொன்னீங்கன்னா, நிச்சயமா வந்து நம்மளுடைய முதலமைச்சர் சரி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா, அவங்க வந்து பெண்களுக்கு அவ்வளவு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் நமக்கு கண்டிப்பா. கிடைச்சிருக்காங்க அப்படின்ற விஷயம் வந்து பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால இதற்கான நீங்க பெரிய கட்ட ஒரு முயற்சி எடுக்கணும். அதுக்கு எங்களை போன்றவர்களை துணையாக கூப்பிடுங்க. நாங்க எந்த நேரமும் வரோம். கண்டிப்பா. நீங்க என்ன முயற்சி எடுத்தாலும் அதுக்கு நாங்க ஒத்துழைப்பு குடுக்குறோம். கண்டிப்பா மேடம். ஒரு பெரிய இணைப்பை ம். ஏற்படுத்தி இந்த நிகழ்வெல்லாம் எப்படி தடுக்கணும் கண்டிப்பா. அப்படிங்கிறத ஒரு கமிட்டி நான் பேசுறேன் முதல்ல. ம், ம், பேசி ம். இந்த உங்களோட சேவைகளும் நாங்க கேட்டு வாங்கிக்கிறோம். கண்டிப்பா மேம். கண்டிப்பா. ஏன்னா நம்ம வந்து பெண்கள் வெளியில வர தயங்குறாங்க, வரமாட்டேங்கிறாங்க. வந்து அப்படியே வந்தாலும் மறுபடியும் உள்ள போயிடுறாங்க. ஸோ இப்படியெல்லாம் நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோமே தவிர, அவங்க வெளியில வந்து தாராளமா இயங்குவதற்கான ஒரு விஷயத்தை நம்ம ஒரு அவங்களுக்கு குடுக்க சூழல் மாட்டோம். சூழல நம்ம குடுக்க மாட்டேங்கிறோம். அப்படி எத்தனை பேருக்கு மேம் வலிமையான மனசு இருக்கும்? இருக்காது. கண்டிப்பா. பெண்கள் அ வந்து எதுக்கு இந்த பிரச்சனை? இயற்கையிலே மென்மையானவங்க பெண்கள். ம். என்னதான் அதாவது அவங்க வெளியில ஒரு தைரியமானவங்களா, ஒரு பெரிய அரசியல்வாதியா அப்படியே காட்டிக்கிட்டா கூட, அவங்களுக்குள்ளேயும் அந்த மென்மை இருக்குது. அத வந்து காயப்படுத்துற மாதிரி ஒரு ஒரு ம், சின்ன ம். நிகழ்வு நடக்கும்போது, அவங்களால அத ஏத்துக்க முடியுது. அந்த கண்டிப்பா. நிலை வந்து கண்டிப்பா மாறணும். ஆமா. அது ஒரு சூழல் இனிமையா இருந்தாலே அவங்களால வந்து இப்பயே இவ்வளோ சாதிக்கிறாங்க. இன்னும் வந்து நல்ல ஒரு அழகான ஒரு சூழல் அவங்களுக்கு அமைச்சு குடுத்துட்டோம் அப்டின்னா, இன்னும் அவங்கள கையாள ஆமா. பிடிக்கவே முடியாது. ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியே பெண்களுடைய செயல்பாடுகள்ல தான் செயல்பாடு, மேம் இருக்கு. சுதந்திரம் அதுல தான் கண்டிப்பா. இருக்கு.
ஒரு பெண்ணுடைய கண்ணீர் வந்து எந்த நாட்டையும் முன்னேற்றியதா சரித்திரமே இல்லை. அதனால் வந்து நம்மளுடைய புதுச்சேரியின் வரலாறு அடையாளப்படுத்தப்படணும் அப்படின்னா இங்கே பெண்களுக்கான ஒரு நல்ல ஒரு சூழல் அமையணும் அப்படிங்கிறது எங்களுடைய வேண்டுகோளை அவங்கக்கிட்ட நாங்கள் வைக்கிறோம். அப்புறம் பெண் குழந்தைகளுக்கு நீங்கள் நிறைய ஸ்கீம்லாம் கொண்டு வந்தீங்க இல்லையா? அந்த அதையெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க. அங்கன்வாடி மாதிரி சென்டர்ஸ் கொண்டு வந்தோம் மேடம். இது அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஃபண்டிங்கோட நடந்தது. என்ன என்ன விஷயமா? அங்கன்வாடி சென்டர்ஸ். ஓகே. அதில் வந்து காலையில் 6 மாதத்து குழந்தையிலேருந்தே விட்டுட்டு பார்ப்போம். டே கேர் மாதிரி பார்த்துக்குவாங்க. அது ஈவன் நியூட்ரிஷியனாக ஃபுட்டு, அது டைமிங்கு, பேரண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டைமிங்கு, இது ஃபண்டிங் எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் இது இந்த ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு வந்து அதுக்கு அவேர்னஸ் இருந்தது. அதே மாதிரி கவுன்சிலிங் சென்டர்ஸ் இருந்தது. மகளிர் காப்பகங்கள் இருந்தது. அது பெரிய திட்டம் தான். பாண்டிச்சேரியில் ஒரு இப்பயும் இருக்காமா? இப்பயும் நடந்துட்டு மகளிர் காப்பகங்கள் இருக்கு. அவங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணி வீட்டில் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை அப்படி ஏற்படும் போது அவங்க வந்து அந்த சென்டர்ல வந்து தங்கிப்பாங்க. அவங்களுக்கான ஃபுட்டு, அக்காமடேஷன். எத்தனை நாள் வரைக்கும் தங்கலாம் மேம்? அதை கொஞ்சம் நீங்கள் இதுவாக சொல்லலாம் மேம். ஏன்னா நிறைய பிரச்சனைகள் எங்கே பார்த்தாலும் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ கிராமங்கள்ல தெரியுமா என்னவோ தெரியல, நகரத்துல எனக்கே தெரியல. நகரத்துல இருக்கு இருக்கா? சரி சொல்லுங்க, எங்கெங்க இருக்கு? தட்டாஞ்சாவடியில ஒரு ஹோம் இருக்கு. இன்னொன்று வந்து எல்லப்பள்ளச்சாவடியில ஒரு ஹோம் இருக்கு. மகளிருக்கான தங்கும் விடுதி. அங்க வந்து கவுன்சிலிங்கோட எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுக்காங்க. இப்போ வீட்டுல ஏதோ ஒரு பிரச்சனை, அம்மா வீட்டுக்கும் போக முடியாது, வீட்லயும் தங்க முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில குழந்தைங்களோட வந்துட்டா கூட அந்த குழந்தைங்களோட பாத்துக்கிற எல்லா வசதிகளையுமே நாங்க ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். இது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டோட நடந்துட்டு இருக்கு. அவங்களுக்கான மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ்ல இருந்து ஈவன் கவுன்சிலிங், லாயர்ஸ், லீகலாக அவங்க அப்ரோச் பண்ணணும். எவ்வளோ நாள் வரைக்கும் அங்கே தங்கலாமா? 2 இயர்ஸ் வரைக்கும் தங்கிக்கலாம். 2 இயர்ஸ் வரைக்கும் தங்கிக்கலாம். பரவாயில்லையே. அவங்க குழந்தைங்க படிக்கணும் அப்படின்னாலும் ஸ்கூலிங் எல்லாமே அவங்களே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. பரவாயில்ல, நல்ல திட்டமாக இருக்கு மேம். இது உண்மையிலேயே வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். ரேணுகாப்பாத்துறை கூட அது மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா? முன்னாள் கல்வி அமைச்சர் அது மாதிரி செஞ்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு தெரியும். இப்போ அது தொடருது அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு மாரல் சப்போர்ட் மேம். அது என்னென்னா ஒரு கணவர் வீட்டிலேருந்து வெளியில் தரத்திடுறாங்கங்கிறது தான் இன்றைக்கான பெண்களுடைய நிறைய பேருடைய நிலைமை. அது திடீர்னு நடுராத்திரியில் வெளில கொண்டாந்து விட்டுடுறாங்க. நான் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் தவிச்சேன். அதுக்கான ஏதாவது நம்பர் இருக்குதா மேம்? ஃபோன் நம்பர்? டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கு. சரி, அதை நம்ம வந்து நீங்கள் சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நம்ம பண்ணிடலாம். ஏன்னா இது வந்து நிறைய பெண்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழல் உண்டுவாங்க. அதோட வந்து இந்த ஏஜ் பர்சனுக்குலாம் ஏதாவது பண்ணுறீங்களாமா? அதெல்லாம் ஒன்று திட்டங்க நம்ம அரசாங்கம் தான் எல்லா முதியோர்களுக்கும் இன்னைக்கு பென்ஷன் கொடுக்குறாங்க. நல்ல ஒரு, ஏன்னா இன்னைக்கு கொடுக்குற பென்ஷன்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. 80 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 3500 ரூபாய் வரைக்கும் பென்ஷன். இது எந்த மாநிலத்திலையுமே இது வரைக்கும் பண்ணவே முடியாத ஒரு சாதனைன்னு தான் சொல்லணும். நானும் கிராமப்புறத்துலேருந்து வரேன் அப்படின்னும் போது அந்த வயசானவங்க ஒரு அந்த பென்ஷன் வாங்குறத ஒரு சந்தோஷமா வாங்கும்போது உண்மையிலே அதை பார்க்கும்போது மனசு வந்து அதனாலயே சரின்னு நம்ம வீட்டுல கடந்துட்டு போட்டோம் அப்படின்னு பிள்ளைங்க மருத்துவ செலவுக்காகட்டும், சாப்பாட்டு செலவுக்காகட்டும், பிள்ளைங்க கொடுப்பாங்க, பொண்ணுங்க கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்காம தேதியாச்சா 7ஆம் தேதி 8ஆம் தேதியாச்சா பென்ஷன் வந்தது, நான் போறேன் பேங்க்ல எடுத்துட்டு வரேன் அப்படின்னுட்டு அவங்களோட செலவுகளை அவங்க மீட்டர் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து அவங்க அப்படியே வாங்கும்போது அவங்க கண்ணீர் தழும்ப சொல்லுவாங்க, பாருங்க என் சாமி கொடுத்தது. இந்த வார்த்தையே பேங்க்குக்கு போனோம்னு இந்த வார்த்தையே எல்லா முதியோர்களும் சொல்லிட்டு இருப்பாங்க. அது வந்து மனசு கேட்கும் போதே அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கும். இல்லை மேம், உண்மையிலேயே அது வந்து ஒரு பெரிய விஷயம். ஏன்னா என்னதான் பிள்ளைங்க ஃபாரின்ல இருக்கட்டும் அல்லது வந்து நல்லா சம்பாதிக்கட்டும், என்ன வேணாம், எல்லா பிள்ளைகளையும் நம்ம சொல்லலை. வந்து ஏதோ சில இடங்கள்ல அது நடக்குது, அம்மா அப்பாவை கவனிக்கிறதே கிடையாது.
அப்படியே வீட்டுக்குள்ளே வச்சிருந்தா கூட வந்து அவங்களுக்கான தேவைகளை செய்யறதுக்கு முடியாமல் போயிடுது. முடியாமல் போயிடுது. ஒரு மாதம் செய்கிறாங்க, 2 மாதம் செஞ்சு கொடுப்பாங்க. ரெகுலராக ஒரு மெடிசின்ஸே வாங்கணும் அப்படின்னும் போது என்ன சும்மா இவ்வளோ மருத்துவ செலவு பண்ணிக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னு ஃபேஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய உறுதுணையாக இருக்கிறது இந்த முதியோர் பென்ஷன் திட்டம் தான். அதையும் சொல்லணும். அதே மாதிரி மகளிருக்கான அந்த இப்போ பத்திரம் பதியும் போது அந்த 50 அந்த அமௌண்ட்ல பாதி மானியம் கொடுக்குறாங்கல்ல, அதுவும் பெரிய விஷயம். அதுதான் இன்னைக்கு இல்லை அது இது கம்மியா பண்றாங்களா மானியமா கொடுக்குறாங்க? கம்மியா 50% கம்மி பண்ணி பண்றாங்க. பத்திரப்பதிவு செலவு வந்து குறைவா இருக்கு. 50% வந்து மகளிர் பேர்ல வாங்கப்படுற சொத்துக்களுக்கு 50% கம்மியா பதிஞ்சுக்கலாம். அன்னைக்கு எங்க லேண்ட் வாங்க போனாலும் பிளாட் வாங்க போனாலும் ஃபர்ஸ்ட் அவங்க சொல்ற வீட்டுல அம்மா இருக்காங்களா அவங்க பேர்ல பதிஞ்சுக்கோங்க. இந்த வார்த்தையை வந்து எல்லாருமே கேட்டிருக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா. பத்திரப்பதிவு செலவு வந்து ஆமா, ஒரு பாதி குறையுதுங்கும் போது இன்னைக்கு இதனால வந்து நிறைய மகளிர் வந்து அவங்க பேர்ல ஒரு சொத்து இருக்குது அப்படின்னா சொத்துரிமை கேட்டு அலைய வேண்டாம். அதுக்கு அவருக்கு தான் நன்றி சொல்லணும். இது எந்த மாநிலத்திலுமே செயல்படாத திட்டங்கள் நம்ம மாநிலத்துல தான் ஃபர்ஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. மிக சிறப்பாக பல திட்டங்கள் பற்றி நீங்கள் சொன்னீங்க மேம். இன்றைக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு தலைவி பொறுப்பில் இருக்கிறீங்க. இந்த பொறுப்பில் எதையெல்லாம் நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு வந்து பாண்டிச்சேரியில் இருக்கிற என்ஆ காங்கிரஸை சேர்ந்து எல்லா மகளிரையும் ஒன்றிணைச்சு ஒரு பெரிய அமைப்பாக கொண்டு வரணும். அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு ஆர்கனைசேஷனை ஏற்படுத்தணும். அவங்களும் வந்து மகளிர் வந்து வீட்டிலே இருக்கோம். நிறைய பேர் பண்ணுறாங்க, கிராமத்திலே இருக்காங்க, நிறைய சர்வீஸ் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களோட சர்வீஸ் வந்து வெளிச்சத்துக்கு வராமே போயிடுது. அதை எல்லாத்தையும் வெளிக்கொண்டு வரணும். மகளிரும் வந்து அரசியலுக்கு வரணும். ஒரு எம்எல்ஏவா மினிஸ்டரா கிராமப்புறத்துலேருந்து வரணும். அதுக்கான முயற்சி. அரசியல் அப்படின்னு வரும்போது நான் முதலே சொன்ன மாதிரி பெண்களுக்கான ஒரு அரசியல் அப்படின்னு சொல்கிறது வந்து கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்குது. அந்த இடத்துக்கு அவங்கள வர வைக்கிறதுக்கான திட்டம் ஏதாவது வச்சுருக்கீங்களா நீங்கள்? பையா பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு மகளிருக்கு இல்லை மேம், இப்போ ஒருத்தவங்க வராங்க, நான் வந்து ஒரு அரசியலில் நிற்கணும் அல்லது வந்து ஒரு எலெக்ஷனில் நிற்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கான ஒரு மாரல் சப்போர்ட் நம்ம கொடுக்கக்கூடிய அளவில் நம்ம இருக்கணும் இல்லைங்களா? கண்டிப்பாக பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. வர்றவங்கள முன்னே கூட நின்று மாரல் சப்போர்ட்டோட அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் செஞ்சு கொடுத்து எம்எல்ஏவாக்கி அழகு பார்க்கணும், மந்திரியாகவும் ஆக்கி அழகு பார்க்கணும் அப்படின்ற எண்ணத்தோட தான் நம்ம முதல்ல ஒரு பெண் அமைச்சரையும் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக மேம். சிறப்பான பல விஷயங்கள் பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். மகளிர் தினம் வருது. இந்த மகளிர் தினத்தில் பெண்களுக்கு நீங்கள் வந்து என்ன சொல்ல விரும்புகிறீங்கம்மா? அனைவருக்கும் இனிய மகளிர் உலக மகளிர் அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். அதே மாதிரி இன்னைக்கு வந்து மகளிர் வந்து வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்காம சுதந்திரம்ன்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயமா இன்னைக்கு வந்து கருதப்படுதுங்க. ஏன்னா ஒரு ஒரு விஷயத்தை வந்து அவங்களால நோ சொல்ல முடியும்னா அந்த நோ இல்லை அப்படின்னு சொல்லக்கூட முடியாத அளவுக்கு வந்து மகளிர் வந்து இன்னைக்கு இருக்காங்க. அந்த நிலைமை எங்க நோ சொல்லணும், எங்க எஸ் சொல்லணும், அதை வந்து அவங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். சில விஷயங்கள் வந்து செய்ய முடியாதுன்னா செய்ய முடியாது. அதுக்கான சுதந்திரத்தை வந்து குடும்பத்துல இருக்கிறவங்களும் கொடுக்கணும். அதே மாதிரி பொருளாதார ரீதியாகவும் மகளிர் வந்து கல்வி தான் வந்து அவங்கள கண்டிப்பா உயர்த்தணும். இன்னைக்கு படிக்கிற பசங்களாகட்டும் இல்லை வளர்ந்து வர்ற மகளிராகட்டும் அவங்களுக்கு வந்து ஒரு கைத்தொழில் இருக்கணும். கண்டிப்பாக ஒரு வருமானம் அப்படிங்கிறது இருக்கணும். ஏன்னா முன்ன மாதிரி இப்போ சூழ்நிலை வந்து என்ன விஷயத்த தேடினாலும் விரல் நுனியில் கிடைக்குது. கண்டிப்பாக ஒரு டெய்லரிங் கற்றுக்கணுன்னா கூட முன்னாடிலாம் கிளாஸ் போகணும், அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற நிலைமை வந்து இன்றைக்கி மாறி இருக்குது. எல்லாமே ஃபோனில் இருக்குது, விரல் நுனியில் கிடைக்குது. இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கிட்டு மகளிர் வந்து பொருளாதார அளவுலேயும் சுதந்திரமாக இருக்கணும், தன்னிச்சையாக செயல்பட முடியணும் அப்படிங்கிறத வந்து மகளிருக்கு வேண்டுகோளாக சொல்லிக்கிறேன். இல்லை மேம், இப்போது தொழில் துறையில் அவங்க மேலே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான அரசனுடைய
நிறைய திட்டங்கள் இருக்கு. அது வந்து நிறைய பேருக்கு தெரியாம கூட இருக்கலாம். அதை பத்தி நீங்க சொன்னீங்கன்னா அது எல்லாரும் தெரிஞ்சுக்குவாங்க இல்லைங்களா? என்னென்ன ஸ்கீம் இருக்கு? அதை எப்படி அவங்க வந்து யார அணுகணும்? வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை அணுகுனா அவங்க வந்து மகளிருக்கு இன்னைக்கு அவங்க தொழில் கற்றுக்கணுமா, தொழில் முனைவர் ஆக்கணும்னா எல்லா உதவிகளுமே பண்ணுறாங்க. தொழில் பயிற்சியிலேருந்து கொடுத்து அதுக்கு ஸ்டைஃபண்டும் கொடுத்து பேங்க் லோன்லேருந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி அலுவலகத்தை அணுகி மகளிர் அவங்களுக்கு தேவையானதை கண்டிப்பாக பெறலாம். நிச்சயமா மேம். ஒரு தொழில்துறை மட்டும் இல்லாமல் அவங்க வந்து எல்லா இடங்கள்லையும் சிறப்பான ஒரு நிலையை அடைய வேண்டும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய எண்ணமாகவும் இருக்கிறது. அதற்கான ஒரு முயற்சி அப்படிங்கிறது வந்து அவங்க தான் எடுக்கணும். நிறைய விஷயங்கள் இருக்கு. எந்த விஷயத்த நம்ம எடுக்கணும், எது நமக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு முயற்சியை முதல்ல அவங்க எடுத்துட்டாங்க அப்படின்னா அதற்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு நிறையவே கொட்டி கிடைக்கிறது. அதை தேர்ந்தெடுக்கிறது மகளிர் அவங்களுடைய கையில இருக்கு. வேற என்ன மேம், அரசியலுக்கு வர நினைக்கிற பெண்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க மேம்? நான் இருக்கேன் வாங்க. கண்டிப்பா. ஏன்னா ஏதோ நிறைய பேர் வந்து வெளியில நான் வரும்போதே ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி பேசுவாங்க. அக்கா நீங்க தான் எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன், உங்களை பார்த்து நான் அரசியலுக்கு வந்தேன் அப்படின்னு நிறைய வார்த்தைகளை நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா எந்த ஒரு அரசியல் பின்புலமும் இல்லாம ஒரு கிராமத்துல இருந்து வந்து எங்களாலையும் சாதிக்க முடியும், இந்த மாநில மகளிர் அணி தலைவியா வர முடியும் அப்படின்னா இதை பார்த்துட்டு சரி நம்ம முதல்வர் வந்து நிறைய எல்லா மகளிருக்கும் வாய்ப்பு கொடுப்பாரு அப்படின்ற நம்பிக்கையில நிறைய மகளிர் வந்து இன்னைக்கு முன்னெடுக்கிறாங்க. கூடிய சீக்கிரம் உங்களை வந்து ஒரு பெண் அமைச்சராகவும் பார்க்கணும் அப்படின்னு நாங்க விரும்புறோம். நிறைய பேசியிருக்கிறோம். நிறைய பெண்களுக்கான அத்தனை விஷயங்களையும் அவ்வளவு அழகா ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் கொட்டி கிடக்கின்ற இந்த உலகத்துல எது நமக்கு தேவை அப்படிங்கிறத நாம உணர்ந்து முதல்ல நம்மளுடைய ஒரு அடியை எடுத்து வைத்தால், கடவுள் சொல்ற மாதிரி நீ ஒரு அடி எடுத்து வை, நான் 99 அடி எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி முதல் அடி நம்மளுடையதாக இருந்து விட்டால் எல்லா விஷயங்களும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த நமக்கு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய அந்த தன்னம்பிக்கை அப்படிங்கிறது வந்து உடையிற காலங்கள்ல அவங்க எப்படி அவங்க தன்னை தயார்படுத்திக்கணும் மேடம்? கண்டிப்பா எல்லாருக்குமே அந்த மாதிரி ஏன்னா பொது வாழ்க்கைன்னு வரும்போது எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படும். அவங்களோட தன்னம்பிக்கையை குலைக்கிற நிறைய விஷயங்கள் நடக்கும். இருந்தாலும் பெண்கள் வந்து அதை ஓவர்டேக் பண்ணி வந்து தான் ஆகணும். எல்லாத்தையும் இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற மனநிலையை வந்து அவங்க கொண்டு வரணும். அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கிறவங்களும் வந்து அரசியல்ன்றது 24 மணி நேரமும் சமூக பணியாற்ற வேண்டிய ஒரு சூழலும் இருக்கு. அந்த மாதிரி இருக்கிற சமயங்களில் குடும்பத்தில் இருக்கிறவங்களும் ஒரு முக்கிய ஒரு உறுதுணையா அந்த மகளிருக்கு கூட இருந்து வழி நடத்தணும். அப்படி வழி நடத்தினாங்கன்னா நிறைய மகளிர் வந்து ஒரு எம்எல்ஏவா மந்திரியா வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. மேடம் நீங்க வந்து இப்போ நம்ம பார்த்தோம்னா ஒரு 18 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க வந்து ஓட்டு போடலாம். 21 வயசு ஆயிடுச்சுன்னா கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம். இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து கட்டாயமாக்கப்படுகிறது, சட்டமாகவே மாற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த 17 டீனேஜ் அப்படிங்கிற ஒரு ஏஜில் பிள்ளைகளுடைய தடுமாற்றம் அப்படிங்கிறது வந்து நிறையவே இருந்துகிட்ருக்கு இன்னைக்கு. அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி சரி பண்ணிக்கலாம் அல்லது வந்து எப்படி அதை அழகாக கொண்டுட்டு போகிறதுன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா? அதை பற்றி சொல்லுங்களேன். மிக சிறந்த கேள்வி. ஏன்னா இன்னைக்கு வந்து இளைய தலைமுறை வந்து எல்லாமே விரல் நுனியில் ஒரு 5th படிக்கிற பிள்ளைங்க கிட்ட கேட்டால் கூட ஃபோன் இருக்குது. அதில் வந்து நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்களும் கிடைக்குது, கெட்ட விஷயங்களும் கிடைக்குது. குறிப்பாக பிள்ளைங்க வந்து எந்த விஷயம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது வந்து பேரண்ட் வந்து கண்டிப்பாக கைட் பண்ணி ஆகணும். அதே மாதிரியே இன்னைக்கு வந்து நம்ம ஒரு உலகளாவிய கலாச்சாரத்தை வந்து நம்ம ஃபோனில் எல்லாருமே வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. இருந்தாலும் நம்ம இருக்கிற சமூக சூழ்நிலை அதுக்கு தக்கபடி நம்ம இளைய தலைமுறையும் வாழறதுக்கு கற்றுக்கணும். அதே மாதிரி என்ன விஷயத்த வந்து நம்ம பேரண்ட்டுக்கிட்ட சொல்ல முடியும். ஏன்னா இன்னைக்கு ஸ்கூல் விட்டு வந்ததும் இது நடந்தது, இது பேசுனாங்க, என் டீச்சர் இதை எடுத்தாங்க, இதை சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு எல்லா விஷயத்தையும் வந்து பேரண்ட்டுக்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். சில விஷயத்த வந்து மறைக்கணுன்ற அந்த எண்ணம் வரும்.
அதை வந்து இளைய தலைமுறை வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். எந்த விஷயத்தெல்லாம் பேரண்ட்டு கிட்ட ஷேர் பண்ண முடியுதோ அந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம செய்யலாம், தப்பான விஷயங்கள் கிடையாது. ஆனால் சில விஷயத்த வந்து மறைக்கணும், இது பேரண்ட்டு கிட்ட சொல்ல முடியாது, சொன்னால் திட்டுவாங்க அப்படின்றது தெரியும்னா அந்த விஷயங்கள் வந்து தப்பான விஷயங்கள். அதை வந்து கடந்து போக செய்யக்கூடாது. அது வந்து தவறான ஒரு முன்னோடியாக இருக்கும். நம்ம லைஃப்பை வந்து ஸ்பாயில் பண்ணிடும் அப்படிங்கிறத வந்து இப்போ இருக்க இளைய தலைமுறை வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி அவங்க நடந்துக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ரொம்பவே அழகா சொன்னீங்க மேம். அதில் வந்து சில பிடிவாதமான குழந்தைகளும் இருக்கிறாங்க. பேரண்ட்ஸ் வந்து என்ன சொன்னாலும் அது வந்து எதிர்த்து பேசணும் அல்லது அதை கேட்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு சூழல்லையும் இன்றைக்கு உள்ள குழந்தைகள் இருக்கிறாங்க. அது வந்து அவங்க வந்து எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற நிலைமையில பேசுறாங்க. நமக்கு எதுவும் தெரியாது அப்படிங்கிறது தான் உண்மை. அதுதான். அது வந்து இப்போ இருக்கிற இளைய தலைமுறை வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க மேடம். அவங்க வந்து படிக்கிறாங்க, ஃபோனில் எல்லா விஷயமும் தெரியுது, டிவியில் பார்க்குறாங்க, எல்லா விஷயமும் தெரியுது அப்படின்னும்போது வீட்டில் இருக்கிற பேரண்ட்டை மேபி அம்மா அப்பா படிக்காதவங்களா கூட இருக்கலாம், கூலி வேலைக்கு போகிறவங்களா கூட இருக்கலாம். ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு அனுபவம் இருக்குது. அவங்க இந்த சமூகத்தில் கடந்து வந்த பாதை அப்படிங்கிறது வந்து எந்த பாட புத்தகத்திலையும் கிடைக்காத ஒரு ஆமா, விஷயம். கண்டிப்பா. அதனால எல்லா இளைய தலைமுறையும் அம்மா அப்பா சொல்றதை கேட்டு நடந்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்க, ஏன்னா அம்மா அப்பா வந்து யாருமே வந்து பிள்ளைங்க கெட்டு போகணும் அப்படிங்கிற எண்ணத்தோட எதையுமே சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் உலகத்திலேயே வந்து பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற முதல் பர்சன் அப்படின்னு பார்த்தா பேரண்ட். அப்படின்னும் போது அவங்க சொல்றதை கேட்டு நடந்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்களோட ஃபியூச்சர் வந்து நல்லா இருக்கும். உன்னுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னா அம்மா அப்பாவுடைய பேச்சை கேட்கணும். அடுத்ததாக ஆசிரியர்கள் அவங்களுடைய பேச்சையும் கேட்டு நடந்துக்கணும். நீங்கள் சொன்னீங்க இது மாதிரி வந்து பெற்றோர்கள் கிட்ட பிள்ளைங்க வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி ஆசிரியர்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவர்களுமே தன்னை விட ஒரு மாணவன் உயர்ந்த நிலைமைக்கு போனான் அப்படின்னு சொன்னாக்கா மனம் முழுவதும் சந்தோஷப்படுற ஒரு ஜீவன் யாரு அப்படின்னா ஆசிரியர்கள் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா இடையில இரண்டுக்கும் நடுவில் ஒரு மிகப்பெரிய ஒரு கேப் இருக்கு. ஆசிரியர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னாக்கா, நம்ம பாடம் சொல்லி கொடுத்தா போதும், பெற்றோர்கள் கவனிச்சுக்குவாங்க பிள்ளைங்களை அப்படின்னு சொல்லிட்டு. பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிடுறோம், பள்ளிக்கூடத்துல எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவாங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இந்த இரண்டுக்கும் நடுவில் இருக்கிற இந்த இடைவெளியை எப்படி குழந்தைங்க எதிர்கொள்றது மேடம்? கண்டிப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு ஸ்கூல் அப்படிங்கிறது வந்து நிறைய நிறைய போர்ஷன்ஸு, இது படிச்சாகணும், இந்த டைமிங்குள்ளே இதை முடிக்கணும், எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், அது மட்டும்தான் ஆசிரியர்களோட பணியாக இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்களுக்கு வந்து நேரமும் கிடைக்கிறதில்ல எல்லா பிள்ளைங்க கூட உட்காந்து பேசுறதுக்கு. இல்லாட்டா அடுத்த போர்ஷன் முடிச்சாகணும், அடுத்த சிலபஸ் அவங்க ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி இன்னைய சூழ்நிலை போயிட்டுருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையில் பெற்றோர்கள் வந்து முன்னாடிலாம் இந்த கலாச்சாரம் இருந்தது. நைட் ஆனால் எல்லாரும் குடும்பத்தோடு உட்காந்து ஒன்றா அப்பா அம்மா பிள்ளைங்க தாத்தா பாட்டி எல்லாரும் ரவுண்டாக உட்காந்து சாப்பிட்ற ஒரு கலாச்சாரம் இருந்தது. இன்னைக்கு வந்து அது மாறி இருக்குது. அவங்கவுங்களுக்கு எந்த விருப்பப்பட்ட நேரத்துல சாப்பிட்டுக்கலாம், விருப்பப்பட்ட உணவை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்றது. இந்த நிலைமை வந்து கண்டிப்பா மாறணும். ஒருவேளை நைட் ஆச்சும் உட்காந்து பசங்க கிட்ட, பெண் பிள்ளையாகட்டும் ஆண் பிள்ளையாகட்டும், ஸ்கூல் விட்டு வந்தா ஈவன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தையா இருந்தா கூட உட்காந்து, டீனேஜர்ஸா இருந்தாலும் உட்காந்து, உங்களுக்கு வந்து பேரண்டா நான் இருக்கிறேன், உனக்கு சப்போர்ட் நான், என்ன நடந்தது போன பஸ் ஏறதுலேருந்து பிள்ளைங்க ஸ்கூல் பஸ் ஆகட்டும், இல்லை எப்படி போனாலும், எப்படி ஸ்கூலுக்கு போனேன், கரெக்டாக போனியா, ஸ்கூலில் எல்லாம் டீச்சர்ஸ் எப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க, என்ன சொல்லி கொடுத்தாங்க, எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் இன்றைக்கி. டிவி பார்க்குறோம், நிறைய பொழுதுபோக்குக்காக டைமை வந்து வீணாக்கிறோம், ஃபோன் பார்த்துக்கிட்டு அப்படி ஸ்பெண்ட் பண்ணுறோம். அந்த மாதிரி நேரத்தை வந்து குழந்தைங்களுக்காக கண்டிப்பாக பெற்றோர்கள் வந்து ஒதுக்கி அவங்களுக்கு கைட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வர இளைய தலைமுறை வந்து நல்ல குடிமகன்களாக இருப்பாங்க, குடிமக்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. நிச்சயமா மேம். செல்ஃபோனை தொடாத அப்படின்னு பிள்ளைங்களுக்கு சொல்கிறதோடு நிறுத்தாமல் பெற்றோர்களும் குழந்தைங்களோட இருக்கும்போது செல்ஃபோனை தொடாமல் இருந்தால் ரொம்பவே சிறப்பாக இருக்கும். மிக சிறப்பான பல விஷயங்கள் உங்ககிட்டேருந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு பெண்மணி என்னுடைய சாதனை அப்படிங்கிறது அடித்தட்டு ஒரு கிராமத்திலிருந்து இன்றைக்கு வந்து ஒரு மாநில அளவுக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால்
அது சாதாரண விஷயம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான இடத்தில் இருக்கின்ற ஒரு பெண்மணி தடைகளை உடைத்தெறிந்துவிட்டு வெளியே வாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதற்காகவே உங்களுக்கு நாங்கள் வந்து நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய அரசியல் சூழ்நிலையில் எல்லா அரசியல் கட்சிகளுமே மகளிருக்கு 50% இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாலும் நம்ம மகளிர் வந்து அதுக்கான முன்னெடுப்பை வந்து கொண்டு வரணும். அந்த மாதிரி ஏன்னா இன்னைக்கு சமூகன்றது வேற, மகளிர்ன்றது வேற கிடையாது. இவங்க மகளிர் வந்து சமூகத்தை சீர்திருத்தினா மட்டும்தான் சமூகம் வந்து மாறும். அதனால மகளிர் எல்லாருமே முயற்சி எடுத்து அரசியலுக்கு வரணும். ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை வந்து இன்னைக்கு இருக்குது, அரசியல் சூழ்நிலை இருக்குது. இதை வந்து பயன்படுத்திக்கிட்டு எல்லாரும் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி வேண்டுகிறேன். அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். இது சாதனை பெண்களின் அடையாளம். ஆகச்சிறந்த பெண்மணி என்ற விருதே இதற்கான அங்கீகாரம். இந்த வாய்ப்பினை வழங்கி கொண்டிருக்கும் தீபம் தொலைக்காட்சி இயக்குனர் அவர்களுக்கும் இங்கே பணிபுரியும் மற்ற அலுவலர்கள் அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். இந்நிகழ்ச்சியை வழங்குபவர் MVR மருத்துவமனை மற்றும் கலை முதியோர் இல்லம்.